உங்க 20கள்னு சொல்றது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பகுதி. கனவுகள், எனர்ஜி, உலகமே நம்ம காலடியில் இருக்குன்னு நினைச்சிட்டே இருப்போம். ஆனா அதே நேரத்துல நிறைய சந்தேகங்கள், தப்புகள், அதிலிருந்து கத்துக்க வேண்டிய பாடங்களும் இருக்கும். இன்னைக்கு நான் கொஞ்சம் வயசு கூடி அனுபவப்பட்டு பார்க்குறப்போ அப்பவே தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோன்ற சில விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கை பயணத்தை இன்னும் சிறப்பா மாற்றும். இன்னைக்கு நான் கத்துக்கிட்ட 30 விஷயங்களை உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். இது உங்க வாழ்க்கையில முக்கியமான இந்த பகுதியை சரியா கையாள உதவும்னு நம்புறேன். 1. நேரம் தான் ரொம்ப முக்கியமானது. பணம் வரும் போகும், ஆனா நேரம் போனா திரும்பி வராது. அதனால புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணுங்க. எது முக்கியமோ அதை ஃபர்ஸ்ட் செய்யுங்க. ஏன்னா போன நேரத்தை திரும்ப கொண்டு வர முடியாது. 2. நம்மளை நாமே டெவலப் பண்றது தான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். கோர்ஸ், புத்தகம், ஹெல்த், நம்ம மேலே இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாமே நமக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். நல்லா வாழறதுக்கு ஞானமும் ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். 3. தப்பு பண்ணுறதுக்கு பயப்படாதீங்க. தப்புகளில் இருந்து தான் நிறைய கற்றுக்க முடியும். தோல்வி வந்தாலும் அதில் இருந்து கற்றுக்கிட்டு முன்னேறி போகணும். 4. பொறுமையாக இருங்க. சக்ஸஸ் ஒரு நாளில் கிடைக்காது. நல்லது எல்லாம் நடக்க நேரமாகும். கவனமாக இருங்க. நல்லது நடக்கும்னு நம்புங்க. உடனே ரிசல்ட் தெரியலனா கூட பரவாயில்ல. 5. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுங்க. உங்களை உற்சாகப்படுத்துகிற, மோட்டிவேட் பண்ணுற ஆளுங்க கூட இருங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னா நீங்கள் முன்னேற உதவி பண்ணுவாங்க, கஷ்ட நேரத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க. 6. ஹெல்த் அண்ட் வெல்த். உங்கள் உடம்பையும் மனசையும் நல்லா பார்த்துக்கங்க. ஹெல்த் இல்லைனா எதுவுமே முக்கியம் இல்லை. நல்லா சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, மென்டல் ஹெல்த்தையும் கவனிச்சுக்கங்க. அப்போ தான் வாழ்க்கை முழுமையாக இருக்கும். 7. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் எப்படி உங்களை பார்க்குறீங்க, என்ன நினைக்கிறீங்கன்றதான் முக்கியம். மற்றவங்க சொல்கிறத கேட்டு மாறாதீங்க. 8. பணம் சந்தோஷத்தை வாங்காது, ஆனால் ஃப்ரீடத்தை வாங்கும். நீங்கள் எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி வாழறதுக்கு பணத்தை சரியாக மேனேஜ் பண்ணுங்க. சேமிக்கிறது, இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாம் நல்ல ஃப்யூச்சருக்கு முக்கியம். 9. இல்லைன்னு சொல்ல கற்றுக்குங்க. உங்கள் நேரத்தையும் எனர்ஜியையும் காப்பாற்றிக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லைன்னு சொல்கிறது நம்மளை நாமே கவனிச்சுக்கிறது மாதிரி. உங்களால் முடியாத விஷயத்துக்கு ஆமான்னு சொல்லாதீங்க. உங்கள் கொள்கைகளுக்கு எதிரான விஷயங்களை செய்யாதீங்க. 10. சின்ன சின்ன விஷயங்களில் தான் சந்தோஷம் இருக்குது. பெரிய விஷயம் நடக்கணும்னு வெயிட் பண்ணாதீங்க. டெய்லி லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை என்ஜாய் பண்ணுங்க. அழகான வியூ, சூடாக ஒரு காஃபி அல்லது டீ, உண்மையான ஒரு ஹக், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப முக்கியம். 11. உங்களை நீங்களே நல்லா பார்த்துக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி உங்ககிட்டையும் பேசுங்க. நாம் எல்லாருமே தப்பு பண்ணுவோம், வீக்னஸ் இருக்கும். அதனால் உங்களை மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்களே பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருங்க. 12. யாருமே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. லைஃப்பில் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும். அதை புரிஞ்சுக்கங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. பிளான் பண்ணுங்க, ஆனால் மாற்றங்களுக்கு ரெடியாக இருங்க. 13. லைஃப் ஒரு ரேஸ் இல்லை. எல்லாருக்கும் அவங்கவங்க வேகம், பாதை இருக்குது. மற்றவங்களை பார்த்து உங்களை கம்ப்ளீட் பண்ணிக்காதீங்க. உங்கள் பயணம் உங்களுக்கு மட்டும்தான். உங்கள் வேகத்தில் போங்க. 14. நெட்வொர்க் ரொம்ப முக்கியம். நீங்கள் உருவாக்குற சம்பந்தங்கள் ஃப்யூச்சரில் நல்ல வாய்ப்புகளை திறக்கும். அதனால் நல்ல சம்பந்தங்களை வச்சுக்கோங்க. 15. பயணம் பண்ணுங்க. புது கலாச்சாரங்களை தெரிஞ்சுக்கோங்க. பயணம் நம்ம மனசை விரிவுபடுத்தும். போகிற எல்லா இடமும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். புது கலாச்சாரங்களை தெரிஞ்சால் நம்ம பார்வை பெருசாக ஆகும். 16. நம்மளை நாமே புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சால் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். நம்ம ஆசைகள், பயங்கள், எதுக்கு இதை பண்ணுறோன்னு புரிஞ்சுக்க நேரம் செலவு பண்ணுங்க. 17. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பர்ஃபெக்டாக பண்ண முடியும்னு வெயிட் பண்ணாதீங்க. இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ண நல்லா வரும். பர்ஃபெக்ட் இருக்கணும்னு நினைக்கிறத விட ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் முக்கியம். 18. சக்ஸஸ் எப்பவும் ஸ்ட்ரெயிட்டாக போகாது. மேலே போகும், கீழே இறங்கும். ரிசல்ட் மட்டும் முக்கியம் இல்லை, அதை அடையிற பாதையும் முக்கியம். தடைகளை தாண்டி போகிறது தான் சக்ஸஸ். 19. எல்லாமே மாறும். லைஃப்பில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. கஷ்ட நேரத்தில் இதுவும் மாறும்னு நினச்சிக்கங்க. 20. நன்றி உணர்வு ரொம்ப முக்கியம். நன்றி உணர்வோடு இருந்தால் நம்ம உலகத்தை பார்க்குற விதமே மாறும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொன்னால் சந்தோஷமாக இருக்கும். 21. வேலை தான் எல்லாமே இல்லை. வேலைக்கும் பர்சனல் லைஃபுக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். ரெஸ்ட் எடுக்கிறதும் முக்கியம். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு கூட நேரம் செலவு பண்ணுறதும் முக்கியம். 22. மென்டார் இருக்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும். நம்மளை விட எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆன ஒருத்தர் நமக்கு கைடு பண்ணுறது ரொம்ப முக்கியம். நேரடியாக தெரிஞ்சவங்க இல்லைனா கூட புத்தகம் வழியாக கூட அட்வைஸ் கிடைக்கும். 23. நேர்மையாக இருங்க.
நம்ம லைஃப் நேர்மையா இருக்கணும்னா நேர்மை ரொம்ப முக்கியம். நேர்மை இல்லைன்னா லைஃப் ஒரு நாடகம் மாதிரி ஆயிடும். 24 பயம் இயல்புதான். பயத்தை ஃபேஸ் பண்ணுங்க, அதுல தான் நம்ம வளர்ச்சி இருக்கு. பயம் இல்லாம இருக்கிறது தைரியம் இல்ல. பயம் இருந்தாலும் அதை ஜெயிச்சு முன்னேறி போறது தான் தைரியம். 25 எல்லார்கிட்டையும் நம்ம ஏதாவது கத்துக்கலாம். யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து கத்துக்க ரெடியா இருங்க. எல்லாருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு, ஒரு பாடம் இருக்கு. 26 லைஃப் ரொம்ப சின்னது. ரிக்ரெட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. எது சரின்னு தோணுதோ அதை செய்யுங்க. பின்னாடி பார்க்காதீங்க. வாய்ப்புகளை சரியா யூஸ் பண்ணுங்க. தைரியமா முடிவு எடுங்க. 27 எஜுகேஷனுக்கு முடிவு இல்ல. எப்பவும் புதுசா ஏதாவது கத்துக்க ரெடியா இருங்க. உலகம் எப்பவும் மாறிட்டே இருக்கு, அதனால நாமளும் கத்துக்கிட்டே இருக்கணும். 28 இயற்கை நமக்கு அமைதியையும் உத்வேகத்தையும் தரும், அதனால வெளியே போய் நேரம் செலவு பண்ணுங்க, மனசுக்கு ரொம்ப நல்லது. 29 நீங்க நினைக்கிறத விட ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. எந்த சேலஞ்சையும் ஃபேஸ் பண்ண முடியும். உங்களை நம்புங்க. லைஃப்ல நிறைய சோதனைகள் வரும், ஆனா அதிலிருந்து நாம ஸ்ட்ராங்கா வெளியே வரணும். 30 காதல் தான் ரொம்ப பவர்ஃபுல். எல்லா விதமான காதலையும் வளர்த்துக்கங்க. நம்மளை நாமே லவ் பண்ணிக்கணும். ஃபேமிலி மேல லவ் இருக்கணும், மற்றவங்க மேல லவ் இருக்கணும். காதல் நம்மளை மாற்றும், அதுதான் லைஃபுக்கு அர்த்தம் தரும். இதுதான் நான் தெரிஞ்சு வச்சிருக்க 30 விஷயங்கள். 20 வயசுலயே இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இது உங்களுக்கு உதவும்னு நம்புறேன். நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க.